இது வரைக்கும் பார்த்த தெர்மோடைனமிக்ஸில் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம் இப்போ. Then we will continue to finish the remaining portions of the thermodynamics. Problem number 1. The problem is residual entropy of N2O according to third law. Non option A RLN5, B RLN3, C RLN2, D 2RLN10. We will explain now. Even at 0 degree Kelvin, 0 degree Kelvin வந்தாலும் கூட மாலிகுல்ஸுடைய ஓரியன்டேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குமானா, நான் ஏற்கனவே சொன்னேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் CO அப்படிங்கிறது இப்படி இருக்கலாம், ஒரு மாலிகுல் இப்படி உட்கார்ந்துருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா டிஸார்டர் வந்துருச்சு. அப்போ அதுக்கு என்ட்ரப்பி இருக்கும். இந்த என்ட்ரப்பி தான் ரெசிடியூவல் என்ட்ரப்பின்னு சொல்கிறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் RLNW. இதுதான் ஈக்குவேஷன். KLNW அது வந்து பவர் L வரும்போது முன்னாடி வந்துடும் L இன்ட்டு K Rன்னு ஆகிடுது. இதை இப்படி இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போகிறோம். இப்போ அவங்க கேட்குறது N2O கேட்குறாங்க. N2Oக்கு எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்படி இருக்கலாம், அல்லது இப்படி மாறி திரும்பி இருக்கலாம். 2 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்போ டபிள்யூங்கிறது அதுதான் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேர்ஃபோர் S ஈக்குவல் டு RLN2. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். அவங்க கொடுத்துருக்கிறதுல இப்போ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். RLN2 is the correct answer. We'll move on to the next problem. Fugacity of a mixture of a substance in a mixture was found to be 5, and the fugacity when it was pure was 20. The activity of the substance is A 20, B 5, C 0.5, D 0.25. ஆக்டிவிட்டிக்கும் ஃபிகாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்துட்டு, ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு F/F0. F/F0. F is the fugacity in the mixture and F0 is the fugacity of the pure substance. Straight substitution, arithmetic தான். என்ன கொடுத்துருக்காங்க? fugacity in a mixture was to be 5. இது 5ன்னு சொல்லிட்டாங்க. Fugacity when it was pure was 20. அப்போ ஆக்டிவிட்டிங்கிறது 5/20 தான். 5/20ன்னா 0.25. So option D is the correct option. Option D is the correct option. We'll move on to the next problem. Match the following Maxwell relations. அப்போ முதல்ல எனக்கு மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் தெரியணும். D ஈக்குவல் டு TdS மைனஸ் PdVலிருந்து வர்ற மேக்ஸ்வெல் ரிலேஷன் dou T by dou V at constant S equal to minus dou P by dou S at constant P. இது ஒரு மேக்ஸ்வெல் ரிலேஷன். ரெண்டாவது மேக்ஸ்வெல் ரிலேஷன் DH ஈக்குவல் டு TdS ப்ளஸ் VdP அப்படிங்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஒரு மேக்ஸ்வெல் ரிலேஷனை கொண்டு வரலாம். dou T by dou P at constant S is equal to dou V by dou S at constant P. இதிலிருந்து வந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன். மூணாவது மேக்ஸ்வெல் ரிலேஷன் dA ஈக்குவல் டு மைனஸ் PdV மைனஸ் SdT அப்படிங்கிறது வந்து வருது. மைனஸ் dou P by dou T at constant V equal to
minus dou S by dou V at constant T. நாலாவது மேக்ஸ்வெல் ரிலேஷன் வந்து dou G equal to PdP minus SdT. இது dou Gக்கு பதிலாக DGக்கு பதிலாக DFன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீ எனர்ஜிக்கு Gயும் சொல்லலாம், Fன்னு சொல்லலாம். இதிலிருந்து எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் dou V by dou T at constant pressure equal to minus dou S by dou P at constant T. இதுதான் 4 மேக்ஸ்வெல் ரிலேஷன். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். நம்ம அவங்க கொடுத்துருக்கிற மேக்ஸ்வெல் ரிலேஷனில் ஏக்கு உரிய மேக்ஸ்வெல் ரிலேஷன் 3ல் இருக்குது. பிக்கு உரிய மேக்ஸ்வெல் ரிலேஷன் 1ல் இருக்குது. சிக்கு உரிய மேக்ஸ்வெல் ரிலேஷன் 4ல் இருக்குது. டிக்கு உரிய மேக்ஸ்வெல் ரிலேஷன் 2ல் இருக்குது. ஸோ 3, 1, 4, 2 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். We'll go on to the next question. The question is, in a mixture of real gases, the chemical potential of any constituent is given by A. mu1 naught equal to mu1 plus R by T ln A1. B. mu1 equal to mu1 naught plus R by T ln A1. C. mu1 equal to mu1 naught plus RT ln A1. D. mu1 equal to mu1 naught minus RT ln A1. இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். mu1 equal to mu1 naught plus RT ln A1. மியூக்கு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இதுதான். மியூ ஈக்குவல் டு மியூ நாட் ப்ளஸ் RT ln A தான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன், which gives you mu equal to mu naught plus RT ln A1. Next question. Which equation is used to calculate fugacity at moderately low pressure? Option A is RT dl ln F equal to V dP by P. Option B is F equal to P square V by RT. C. Integral alpha P dP. D. F equal to PV by RT. எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம அந்த சாப்டர் நடத்தும் போது பார்த்துருக்கோம். நம்ம அப்ராக்சிமேட்டாக எதுன்னு சொல்லிட்டு. ஸோ F is equal to P square V by RT is the correct expression. இதை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஃபிகாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். We move on to the next question. அடுத்தது மறுபடியும் மேக்ஸ்வெல் ரிலேஷன் தான். இதோ இருக்குனாலும் I read the question now. In one of the Maxwell relations, dou S dou PT equals to, 4 options are given: dou V dou TV minus dou T dou Vp minus dou V dou Tp dou P dou TV. 4 options are given. அவங்க கேட்குறது இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. dou S dou P Tங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. இதோ பாருங்கள், இதோ இருக்கிற ஐடியா மேக்ஸ்வெல் ரிலேஷன் போர்ட்லேயே இருக்குது. dou S dou P Tங்கிறது மைனஸ் dou V dou Tpக்கு ஈக்குவல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். Next question. Which one of the following are the substitutes for pressure and concentration to explain the behavior of real gas and non-ideal solution? 4 options are given. Option A, activity coefficient and activity. Option B, activity and fugacity. Option C, fugacity and activity coefficient. Option D, fugacity and activity.
ப்ரெஷருக்கு பதிலாக ரியல் கேஸ்க்கு எதை சொல்லுவோம்? ஃபிகாசிட்டியை சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷனாக மொலாரிட்டி வழக்கமாக அது ஐடியல் சொல்யூஷனுக்கு. நான் ஐடியலாக இருந்தால் எதில் சொல்லுவோம்? ஆக்டிவிட்டியில் சொல்லுவோம். ஸோ ப்ரெஷருக்கு ஃபிகாசிட்டி, கான்சன்ட்ரேஷனுக்கு ஆக்டிவிட்டி. Fugacity and activity is the correct option. Option D is the correct one. Option D is the correct option. We move on to the next question. Third law of thermodynamics implies that A. Limit of S as t tends to 0 is not equal to 0. B. Limit of S as t tends to 0 equal to 0. Option C. Limit of S as t tends to 0 is greater than 0. And option D. Limit of S as t tends to 0 is less than 0. தேர்ட் லா நமக்கு சொல்கிற தகவல் என்னென்னா 0 டிகிரி கெல்வினை நெருங்கும் பொழுது என்ட்ரோபி மதிப்பு 0 தான் சொல்லுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் அப்போ எதுன்னு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், which says that limit of S as t tends to 0 is 0. That is a third law. I move on to the next question. Chemical potential of the ith component of a mixture is A. Mu I equal to dou G dou Ni Tp N2 etc. B. Mu 1 equal to dou S by dou N1 Tpn etc. C. Mu equal to dou T by dou N1 Gpn1 etc. D. Mu A equal to dou T by dou Ni Ts etc. கெமிக்கல் பொட்டன்ஷியல்ங்கிறது பார்ஷியல் மோலால் ஃப்ரீ எனர்ஜி. ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை சேர்த்தா ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ மாறும் அப்படின்னு சொல்கிறது தான் கெமிக்கல் பொட்டன்ஷியல். அப்படின்னா அது எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். dNi சேர்த்தா dg எப்படி மாறுது, ஃப்ரீ எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். I move on to the next question. Variation of chemical potential with pressure at constant temperature is A. Partial molar free energy, B. Partial molar entropy, C. Partial molar volume, D. Partial molar enthalpy. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன? ப்ரெஷரை மாற்றினா கெமிக்கல் பொட்டன்ஷியல் எப்படி மாறுங்கிறது கேள்வி. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, dg ஈக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடிங்கிறது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். அப்போ டோஜி பை டோபி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால் இது 0. டோஜி ஈக்குவல் டு விடிபின்னு மாறும். டோஜி பை டோபிங்கிறது வி. ஸோ ப்ரெஷரை மாற்றினா ஃப்ரீ எனர்ஜி எப்படி மாறும்னா விக்கு ஈக்குவல். அவங்க கேட்குறது கெமிக்கல் பொட்டன்ஷியல் எப்படி மாறும்னு கேட்குறாங்க. கெமிக்கல் பொட்டன்ஷியலுங்கிறது பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி தான். அப்போ டோ ஜி பார் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா வி பார், தட் இஸ் பார்ஷியல் மோலார் வால்யூம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Next question is, fugacity is related to ideal pressure as A. F equal to P by PID, B. PID equal to P square by F, C. F equal to P by P square ID, D. F equal to P square by PID. ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் சொல்லி முடித்தோம். நம்ம அதை அப்ராக்சிமேட்டாக ஃபிகாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் F ஈக்குவல் டு P ஸ்கொயர் V பை RTன்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். நமக்கு என்ன தெரியும்? ஐடியல் கேஸுக்கு PV ஈக்குவல் டு RTன்னு தெரியும். அப்போ V பை RTங்கிறது
Pன்னு தெரியும். V by RT equal to 1 by P. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்க போகிறேன்னா PIDன்னு போட்டுக்க போகிறேன். ஸோ P square by PID. ஸோ F equal to ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, இது ஏற்கனவே சொன்னது நம்ம F equal to P square V by RTங்கிறது. We know that for ideal gas PV equal to RT. அப்போ V by RT equal to 1 by P ideal. ஸோ V by RTக்கு பதிலாக நான் 1 by P idealனு போட்டுக்கிட்டேன். ஸோ F is equal to P square by P ideal. Option D is the correct option. Next problem. Chemical potential is the increase in dash at constant temperature and pressure when 1 mole of the constituent is added to the system. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து A entropy, B enthalpy, C work, D free energy. ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணால் ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமோ அதுக்கு பேர் தான் பார்ஷியல் மோலால் ஃப்ரீ எனர்ஜி, அதுக்கு பேர் தான் கெமிக்கல் பொட்டன்ஷியல். தேர்ஃபோர் ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ D இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர் ஆல்சோ. I go to the next problem. Change of free energy and change of entropy are related as. டெல்டா ஜிக்கும் டெல்டா எஸ்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் A டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டெல்டா எஸ்டி, B டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா ஹெச்டி, C டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ், D டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா ஜிடி. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் இதுதான் முக்கியமான ரிலேஷன்ஷிப். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் தான் கரெக்டான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Next problem. The root mean square velocity of a gaseous molecule is proportional to option A T by m power half, option B mt power half, option C 3m by T power half, option D 1 by mt power half. இப்போ அதை ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிங்கிறது என்னன்னு ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கேஸில் எல்லா மாலிக்யூல்ஸுக்கும் சேம் வெலாசிட்டி இருக்காது, எதுக்கும் வெலாசிட்டி ஜீரோவும் இருக்காது. பெரும்பாலான மாலிக்யூலுக்கு என்ன வெலாசிட்டியோ அந்த வெலாசிட்டிக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு பேர். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2RT by m. சராசரி வெலாசிட்டி எல்லா மாலிக்யூலுடைய வெலாசிட்டியும் கூட்டி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை டிவைட் பண்ணால் அந்த சராசரி வெலாசிட்டிக்கு பேர், அதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் 8RT by πm. Root mean square velocity is equal to root of 3RT by m. இந்த மூணு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். சிம்பிள். எது அதிகம் எது குறைவுன்னு பாருங்கள். இதுதான் அதிகம் இருக்கிறதுலையே. அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. அப்போ ரேஷியோ இது 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1.12, இது 1.22. இதை விட இது கொஞ்சம் அதிகம், இதை விட இது அதிகம். இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. நான் சுருக்கமாக எப்படி எழுதிட்டுமா? MPV மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இது ஆவரேஜ் வெலாசிட்டி, இது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இதுதான் வந்துட்டு அப்ரிவியேஷன்ஸ் ஃபார் திஸ். ஓகே, இப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். கேள்வி வந்து அவங்க ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தேவையில்லை, இது மட்டும்தான் வேணும் எனக்கு. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிங்கிறது டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், மாலிகுலர் வெயிட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T by m
power half. RMS is proportional to this. So option A is the correct option. Option A is the correct option. அடுத்தது இப்போ நான் சொன்னதே மறுபடியும் கேட்டிருக்காங்க. என்ன சொன்னோம் நம்ம? மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி குறைவானது, அதை விட கொஞ்சம் அதிகம் ஆவரேஜ் வெலாசிட்டி, ரொம்ப அதிகம் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம் நம்ம. இப்போ கொஸ்டின் பாருங்கள். தி ஆர்டர் ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி is A. Alpha is greater than V greater than U. B. U greater than V greater than alpha. C. V greater than U greater than alpha. D. U greater than alpha greater than V. Most probable velocity க்கு ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வின்னு சொல்கிறாங்க, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிக்கு யூன்னு சொல்கிறாங்க. இப்போ யூ தான் இருக்கிறதுலே அதிகம். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், யூ எது அதிகம்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. பியும் டியும் யூ அதிகம்னு கொடுத்துருக்காங்க. யூக்கு அடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா வி, ரொம்ப குறைவு தான் வந்துட்டு ஆல்ஃபா. தேர்ஃபோர் யூ கிரேட்டர் தேன் வி கிரேட்டர் தேன் ஆல்ஃபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். G bar I, the partial molar property, is not an intensive property. It is an intensive property, an extensive property, none of this. Intensive ப்ராப்பர்ட்டிங்கிறது அளவு பொறுத்து அமையாதது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது அளவு பொறுத்து அமையிறது. பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை மாற்றினா ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ மாறும் தான். அதனால் அது அளவை பொறுத்து மாறுற விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ இட் ஈஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதே தான் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்? டோ மியூ பை டோ டி ஈக்குவல் டு மைனஸ் எஸ்ஐ பார். டோ மியூ ஐ பை டோ பி ஈக்குவல் டு விஐ பார். LNF equal to LNP plus 1 by RT alpha dP. Delta G naught equal to delta H naught minus T delta S naught. இதில் எது தப்பானதுன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறேன். அதனால் டோ G by டோ P at constant t equal to V. Dou G by dou T at constant P equal to minus S. இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். ஜிக்கு பதிலாக ஜி பார்னு போட்டேன்னா இது வி பார், இது எஸ் பார். ஆப்ஷன் ஏ இதை சொல்லுது, ஆப்ஷன் பி இதை சொல்லுது, ரெண்டுமே கரெக்டு. டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட், கிப்சன் மோட்ஸ் ஈக்குவேஷன். இதுவும் நமக்கு தெரியும், இதுவும் கரெக்டு. அப்போ தப்பாக போகிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். என்னென்னு கேட்டால் எல்என்எஃப் ஈக்குவல் டு, அவங்க கொடுத்துருக்கிறது எல்என்எஃப் ஈக்குவல் டு எல்என்பி ப்ளஸ் 1/RT இன்டகரல் ஆல்ஃபா டிபின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸாக இருக்க முடியாது, மைனஸாக தான் இருக்கணும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் 1 mole of sulfur from rhombic to monoclinic at its transition temperature 95.6 degree centigrade if delta H equal to 322 joule per mole. All option A வந்து 3.36, B வந்து 0.874, C வந்து 3.07, D வந்து 0.297. முதல்ல அது என்ன ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் தான் எல்லாமே, புதுசாக ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா
delta S equal to Q by T. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ராம்பிக் சல்ஃபர் மோனோக்ளினிக் சல்ஃபராக மாறுது. ராம்பிக் சல்ஃபர் மோனோக்ளினிக் சல்ஃபராக மாறுது. இந்த டெம்பரேச்சருக்கு டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு பேர். இங்கே இன்வால்வ் ஆகிற ஹீட்டுக்கு டெல்டா ஹெச் டிரான்சிஷன்னு பேர். அப்போ இங்கே க்யூக்கு பதிலாக டெல்டா ஹெச் டிரான்சிஷன்னு போட்டுக்க போகிறேன். நான் இங்கே டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு போட்டுக்க போகிறேன். ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. டெல்டா ஹெச் வந்துட்டு 322ன்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் 95.56 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை கெல்வினில் போடணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணிக்குவேன். இட் இஸ் 368.6. இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏ வந்து 3ங்கிறாங்க. இது ஃப்ராக்ஷனாக தான் வரணும். நியூமரேட்டர் குறைவு, டினாமினேட்டர் அதிகம். ஸோ ஏ தப்பு. பி கிட்டத்தட்ட 0.8 டைம்ஸ் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 0.874. இதனுடைய வேல்யூ 0.874 பக்கத்தில் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். The rate of change of chemical potential with pressure for a particular constituent of a system at constant temperature is equal to. திரும்பி கேட்டுருக்காங்க பாருங்கள். ப்ரெஷரை மாற்றினா கெமிக்கல் பொட்டன்ஷியல் எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் இது நமக்கு தெரியும். டோ ஜி பை டோ பி டி ஈக்குவல் டு வி பல தடவை பார்த்துட்டோம். அப்போ டோ ஜி பார் இது வி பார். ஸோ this is equal to partial molar volume. So option A is the correct option. Option A is the correct option. We move on to the next question. Average velocity is given by root of 8 RT by pi m, root of 2 RT by m, root of 3 RT by m, root of nRT by v. ஏற்கனவே பார்த்தது தான். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிங்கிறது ரூட் ஆஃப் 2RT by mன்னு பார்த்தோம். ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ரூட் ஆஃப் 8RT by pi mன்னு பார்த்தோம். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 3RT by mன்னு பார்த்தோம். இவங்க கேட்குறது ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ரூட் ஆஃப் 8RT by pi m இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது தி வேல்யூ ஆஃப் ஆர் இன் கேலரிஸ். நமக்கு ஆர் வேல்யூ ஜூலில் நல்லா தெரியும். 8.314 ஜூல்னு. கேலரிஸில் கேட்குறாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆருடைய வேல்யூ என்னென்ன யூனிட்டில் எவ்வளோன்னு சொல்லிட்டு. கேலரியில் சொன்னீங்கன்னா 1.987 கேலரிஸ் பெர் கெல்வின் பெர் மோல். ஜூலில் சொன்னீங்கன்னா 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். லிட்டர் அட்மாஸ்பியரில் சொன்னீங்கன்னா இட் இஸ் 0.08205 லிட்டர் அட்மாஸ்பியர் பெர் கெல்வின் பெர் மோல். அல்லது சிசி அட்மாஸ்பியரில் சொன்னீங்கன்னா 82.5 சிசி அட்மாஸ்பியர் பெர் கெல்வின் பெர் மோல். இதுதான் ஆருடைய 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அவங்க கேட்குறது இப்போ கேலரியில் கேட்குறாங்க. அப்போ 1.987 அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். எனர்ஜி லிட்டர் அட்மாஸ்பியர்னு சொல்லலாம், சிசி அட்மாஸ்பியர்னு சொல்லலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a open system is one which follows a dE equal to 0, dm equal to 0, dE not equal to 0, dm equal to 0, dE not equal to 0, dm not equal to 0, dE equal to 0, dm not equal to 0. What is meant by open system? எது வேணாலும் வெளியில் போகலாம், எது வேணாலும் உள்ளே வரலாம். அப்படின்னா எனர்ஜியும் மாறலாம், மாஸும் மாறலாம். அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி 0 கிடையாது, சேஞ்ச் இன் மாஸ் 0 கிடையாது.
அப்போ டிஇ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டிஎம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ஒபே பண்ணுமானா அது ஓப்பன் சிஸ்டம். மாசும் மாறும், எனர்ஜியும் மாறும். அப்படி மாறினா தான் அந்த சிஸ்டத்துக்கு ஓப்பன் சிஸ்டம்னு பேர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இதுதான் இது வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸில் கேட்டுக்கிற கொஸ்டின்ஸு. பெருசாக ஒன்றும் கேட்டுல, எல்லாமே ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த லெக்சரில் தெர்மோடைனமிக்ஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான்.